தேர்தலுக்கே வந்து ஆடிக்கு ஒருக்கு அமாவாசைக்கு ஒரு தான் வருவேன்னு சொல்லி சொல்றவர் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளவு வருவாருன்னு பார்க்கணும். அப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அவர் சஸ்டெயின் பண்ணி நிற்பாருன்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, பெரிய ஃபியூச்சர் இருக்கு, நோ டவுட். ஏன்னா ஒரு 15% ஓட்டு எடுக்கிறங்கிறது சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ணன் சீமான் வந்து இப்போதான் 8% வந்திருக்காரு, இவ்வளோ வருஷமா போராடி, அதை விட டபுள் மடங்கு அப்படியே. அப்போ வந்து ஒரு பெரிய வரலாற்று வாய்ப்பு தான், அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் ஜெயிப்பாங்கிற குழப்பமே. அவர் இல்லைன்னா ஏடிஎம்கே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடும். நீங்க இந்த எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பார்ட்டி டப்புன்னு கண்ட்ரோலால் டெலிட் போட்டு விட்டீங்கன்னா அதிமுக படுத்துக்கிட்டே ஜெயிக்கும். அவர் இருக்கிறனால தான் யார் ஓட்டை பிரிக்கிறாருன்னே தெரியாம ஒரே குளறுபடி போராட போற அந்த டாபிக் பேசிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே எவ்வளோ பக்கம் போனாலுமே டெய்லியுமே அவருக்கு ஆக்சிடென்ட் மற்ற நிறைய பேர் இறக்கக்கூடிய வருது. இப்போ அப்போ எதுக்கு எப்படி சார் அவர் சமாளிப்பார்? அவர் அது வந்து கஷ்டமான விஷயம் தான். அது வந்து ஏன்னா அவரை பார்க்க வர்றாங்க, அவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது நல்ல காசு கீசு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், குவார்டர் பிரியாணி இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து அது மறுக்கிறதுக்கு இல்லை, அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தா கூட போதும், நாங்கள் வந்து நிற்கிறோன்னு நிற்கிறாங்க. அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, அது மாதிரி எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில் அதில் குழப்பம் இல்லை. அது வந்து ஒரு சங்கடமான விஷயம் தான். போலீஸுக்கும் ஒரு தர்ம சங்கடம் தான், அவருக்கும் ஒரு சங்கடம் தான்.